சாரி. இந்த பாருங்க உங்க அப்பா ஒருத்தவங்க போயிடுவோம். அந்த வந்தானே பெரிய இம்சை. ஓகேவா? சட்டுன்னு வாங்க. வண்டியில் வாங்க. ஐயோ 4 பேர் ஜாலியா கிளம்பிட்டீங்க. ஆமா, திரும்பி வரும்போது எங்கிருந்து வருவீங்க? திரும்பி வரும்போது எங்க வருவீங்க? ஐயோ என்னையா கேக்குற? இல்ல மாப்பிள, போகும்போது எங்க போறீன்னு கேட்டா அபசகுணமா கேக்குறேன்னு திட்டுவேன். அதனாலதான் திரும்பி வரும்போது எங்கிருந்து வருவீன்னு கேட்டா நீங்க போற இடம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? மாமா நான் உங்களுக்கு கேனன்னு அது தப்பு. தேங்க்யூடா, தேங்க்யூ. கேடு கட்ட கேன மாமா நீங்க. மாப்பிள இவ்ளோ கன்ஃபியூஸ் பண்ணி கேக்குறதுக்கு பேசாம எங்க போறீங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டா கேட்டுக்கோ. ஓகே, ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறேன். எங்க போறீங்க? ஹனிமூனுக்கு. அப்படியா? அப்படியே நானும் வரேன் மாப்பிள. எது நீ வரியா? யோ நாங்க கூட போனதே ஹனிமூனு, உங்க கூட போன சனிமூனியா? மாப்பிள நானும் வரேன் மாப்பிள. அந்த ஹனிமூன் நானும் சுத்தி பார்க்கணும் மாப்பிள. ஹனிமூன் சுத்தி பார்க்கிறதுக்கு அது என்ன பொருட்காட்சியாப்பா? பின்ன இல்லையா? என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? இது ஒரு பீடை. சாக்கா பேசிக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிறேங்குது. என்ன மாப்பிள? ஒன்னும் இல்ல ஆண்டி. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? அந்த கருமம் நடந்து 29 வருஷம் ஆகுது. ஓ ஏன் ஆண்டி 29 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எதுவும் மனநல பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? இல்லையே, நல்லா தானே இருந்தேன். அப்புறம் எப்படி இந்த சங்கமுகனை கல்யாணம் பண்ணீங்க? மாப்பிள சாரி அங்குள், இந்த அழகனை கல்யாணம் பண்ணீங்க. என் கல்யாணமே ஒரு பெரிய சோக கதை மாப்பிள. என்ன பொண்ணு பாக்குறேன்னு கும்பலா வந்தாங்க. கும்பலாவா? ஏன் நீங்க ரோட்ல நின்னு வித்த காமிச்சிருந்தீங்களா? அடச்சே, என்ன பொண்ணு பார்க்க இவங்க வீட்ல இருந்து ஒரு 10-15 பேர் வந்தாங்க. இவர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரா, அவர்தான் மாப்பிள்ளை நினைச்சு நான் ஓகே சொல்லிட்டேன். ஐயோ, தாலி கட்டும் போது தானே தெரிஞ்சது இதுதான் மாப்பிள்ளைன்னு. டக்குனு வீல்ல கத்துற வேண்டியதானே? இந்த மூஞ்சியை பார்த்த அதிர்ச்சியில சத்தமே வரல மாப்பிள்ளை. அப்போ நீ என்ன பார்த்து ஓகே சொல்லியா? உன்னை பார்த்தவனே ஓகே பண்றதுக்கு நீ என்ன ஃப்ரெஷ்ஷா கட்டின ஃபிளாட்டாயா? படிய ஷூட்டிங் பார்க்கற மாதிரி இருக்கற கொய்யால. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ளை. நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிருப்பேன். பக்கத்துல இருந்தவரை பார்த்தல ஏமாந்துட்டேன். பக்கத்துல இருந்தவரை பார்த்தா யார் அது? அதாங்க சந்தன கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஸ்மார்ட்டா சுருட்ட தலைமுடியோட ஒருத்தர் அழகா இருந்தாரே. ஐயோ, அது பெரிய பெண்ணு. ஆமா, அப்பவே அவருக்கு 4 குழந்தை இருக்குது. அரைக்கிழவன் வேற. யோ, உன் பக்கத்துல உட்கார்ந்தனால தான் அரைக்கிழவன் கூட அழகா தெரிஞ்சிருக்கான். இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை அந்த ஆள் போட்ட பிச்சை. நல்ல வேளை கல்யாண பத்திரிக்கை அவன் பேரை போடலன்ட்டு அவன் கல்யாணத்துக்கே வரல. வந்திருந்தான்னா என் குடியே மூழ்கி போயிருக்குமா? ஸ்டாப் ப்ளீஸ் பா, நாங்க ஜாலியா வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து உங்க ஃபிளாஷ்பேக் அவுத்து விட்டு தயவு செஞ்சு எங்களை மூட் அவுட் பண்ணாதீங்க. நாங்க கிளம்புறோம். பை. என்னடா என்ன மாமா? நீங்க யாரும் வெளிய போக வேண்டாம்னு சொல்றேன். ஏன்? உங்களுக்காக ஒருத்தர் வர சொல்லி இருக்கிறேன். அவங்க 2 பேருக்காக தான் நாங்க இருக்கோம்ல. அவரே தேவையில்லை இன்னொரு நாள் வர சொன்னப்ப. உங்க கல்யாணத்துக்கு நல்ல நாள் பாக்குறதுக்காக ஒரு ஜோசிகாரனை வர சொல்லி இருக்கேன். ஜோசிகாரனா? நான் ஒத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா, நீங்களே ஒத்துக்கினாலும் அவன் ஜோசிகாரன் ஒத்துக்க மாட்டான். நான் இருக்கும்போது இன்னொரு ஜோசிகாரன் வர்றத நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஜோசிகாரனாடா? ஃப்ராட் பையன், ஃப்ராட். இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டுக்காக 12 வருஷமா சோழியை உருட்டு நல்லது கெட்டது இவர்தானே பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, நல்லா உருட்டாமா சோழிய. நல்லா அப்படியே உருட்டி கெட்டது பூரா எனக்கு பண்ணிட்டு நல்லது பூரா இவனுக்கு பண்ணிட்டான்ல, திருட்டு பையன். அதானே எங்க பொண்ணுங்க இப்ப வருவாங்க அப்ப வருவாங்கன்னு சோழியை போட்டு பார்த்து சொல்லிட்டு கடைசியா 2016ல தான் உங்க பொண்ணுங்க வருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எங்க பொண்ணுங்க 2012லயே வந்துட்டாங்களே. அப்ப நீங்க ஃப்ராட் ஜோசியர் தானே? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என் சோழி பொய்யே சொல்லாது. இப்பயும் சொல்றேங்க, உங்க பொண்ணுங்க 2016 தான் வருவாங்க. என்னடா சொல்ற? அப்ப இவங்கள யாருடா? அதானே தவறா சாமியாருங்க ஜோசியக்காரங்க எல்லாம் ஜெயிலுக்கு போற சீசனா இருக்கு. பார்த்து சொல்லு. அது இவங்க செம்பருத்தி பொண்ணுங்க தான். ஏண்டா, இவங்க என் பொண்ணுதாங்கிற 2016 தான் கிடைப்பாங்கிற. எப்படா மறுபடியும் தொலைஞ்சு போய் மறுபடியும் கிடைப்பாங்களா? கரெக்ட். இவரே பாயிண்ட் புடிச்சு கொடுத்துட்டாரு. உங்க பொண்ணுங்க தொலைஞ்சு போய் மறுபடியும் 2016 தான் கிடைப்பாங்க. இங்க வாடி இந்த பக்கம். ஏண்டா தப்பு தப்பா ஜோசி சொல்லிட்டு சமாளிக்கலையா? இவரை அடிச்சு என் பூ போட்டு கலைச்சிடாதீங்க. நீ ஏன் கவலைப்படுற? அந்த பூ போட்டு நான் வாங்கி தரேன் உனக்கு. பூ போட்டு வாங்கி தரேன். நீ என்ன என் புருஷனா? பொட்டு விக்கிறவன் பூ விக்கிறவன் உன் புருஷனா? ஐயோ, என்ன கலங்கப்படுத்திட்டானே. ஏய், ஆமாண்டா, என் பொண்டாட்டியை கலங்கப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். பிரியாணி வாங்கி கொடுப்பியா? வாங்குவேன்டா. பிரியாணியா? எவ்வளவு அடிச்சாலும் வாங்குவேன். ஆனா என் பொண்டாட்டியை வேணா டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆஹா, நீ தான்டா தங்கமான புருஷன். ஆமா, என்னத்துக்கு அவனை அடிக்கிற நிறுத்துறீங்க? அவன் வாயை ஏன்டா இவனை அடிச்சீங்க? நீ ஏன்டா அவனை அடிச்சப்பா? நீங்கெல்லாம் அடிச்சீங்க, நான் அடிச்சேன். ஏன்டா ஒரு அப்பாவி என்ன எதுன்னு கேட்க வேண்டாம் அடிப்ப? ஏன்டா சீன்ல இன்வால்வ்மெண்ட் இல்லன்றீங்க, இன்வால்வ்மெண்டா அடிச்சாலும் ஏன் அடிச்சேன்றீங்க? உன் கேரக்டர் தானே, என் கேரக்டர் தான். என்னடா அதே அவன் புது கேரக்டர். பாலமி. ஐயோ, யாரது? கடலில் நக்கற போனோரே, காணாம போனா போனீரே, போய் வரும்போது என்ன கொண்டு வரும்? கை நிறைய முத்துக்கள் கொண்டு வரும். யோ
யாரியா நீ எங்க வீட்டுல நின்னு கடலை நக்கி நிக்கிற? மாப்பிள ஆ? நான் சொன்னேனே ஜோசியர் அவர்தான் இவரு. எது ஜோசியரா? என்ன மாமா அஞ்சரிக்குள் வண்டியில வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிறான்? எடோய் பட்டி யான் அஞ்சரிக்குள்ள வண்டியில வந்தில்ல ஏரோப்ளேன் வண்டியில வந்தனாக்கு. ஏரோப்ளேன் வண்டியா? யோ ஏரோப்ளேன் வண்டின்னு சொன்ன முதல் உதவி நீதாயா? மாப்பிள அப்படி எல்லாம் மரியாதை எல்லாம் பேசாதீங்க. இவர் பேரு நாராயணமூர்த்தி. நமக்கு ஜோசியம் பாக்குறதுக்காக கேரளாவில இருந்து வந்திருக்காரு. ஏன் சாகுதிரி சரி நம்புதிரி கேரளால இருந்து வந்தாலே கடல்ல தான் நிக்குவீங்களா நீங்க? அந்த பாட்டு மறக்கல நீங்க? எடோய் ஏன் மலையாளின்னு எஸ்டாப்ளிஷ் செய்ய ப்ரூஃப் ஆ தாங்கு தானே. இது போங்கு தானே. ஆமா மாப்பிள நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க உள்ள வாங்க ஜோசியரே. எந்த குரு உள்ள போயிருங்க. சோட்டானிக்கரை பகவதி மலையாள பகவதி எல்லோரும் வீட்டுக்குள்ள போணும் போணும். டேய் கண்ணை திறந்து பாரு எல்லாம் போயிட்டாங்க. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன? அத்தை இவன் ஒருத்தன தானே கூப்பிட்டாங்க, இவன் என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா 3 பேரை கூப்பிடுறான்? ஜோக்கா? மத்தவன் அடிச்சா மட்டும் ஒத்துக்க மாட்டியா நீ? சத்தியமா சொல்றாரு ஜோக்குன்னு.